வெல்கம் பேக் டு சேனல். நம்ம சேனல்ல ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு வந்து vlog எடுக்கலாம் போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். இந்த vlog என்னவா இருக்க போகுதுன்னா, நாங்க வெளியே போய் சாப்பிட போறோம். ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இதை வந்து டேஸ்ட் பண்ண போறோம். ஐ மீன் ஒரு டிஃபரண்டான ஃபுட்னா சாப்பிடுற ஐட்டம் தான். ஏதாவது கேட்காதீங்க கமெண்ட்ல. அந்த ரெஸ்டாரன்ட் பேரு வந்து அதெல்லாம் வேணாம், அவங்க பாத்துப்பாங்க. அந்த ரெஸ்டாரன்ட் வந்து நாங்க அங்க போய் ரிவீல் பண்றோம். எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போறோம். ஆக்சுவலா அவங்க வந்து போறதா இருந்தது. நாங்களும் அவங்க கூட சேர்ந்து போய் என்ஜாய் பண்ணலாம். எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போறோங்க, நீங்களும் வந்து பாருங்க. காரில் போயிட்டு இருக்கும் போதே இந்த வாத்தி வந்து பசி தாங்க முடியாமல் டப்பாவில் பிஸ்கெட் வச்சு அடி அடின்னு அடிச்சிட்டு இருந்தார். ஸோ ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தோம். இதாங்க இந்த ரெஸ்டாரண்ட், த லேசி லெப்பர்ட். நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, நாங்கள் அத்தன்டிக் பீஸா சாப்பிட்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இவங்களோட வெளியே ஆம்பியன்ஸும் சரி உள்ளேயும் சரி ரெண்டுமே சூப்பராக வச்சுருந்தாங்க. வெளியே அப்படியே க்ரீனரியாக நல்லா கார்டன் மாதிரி ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. உள்ள ஆம்பியன்ஸ் அதோட சூப்பராக இருந்தது. இவங்களோட சர்வீஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. இவங்க தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் சொல்ல சொல்லி தொல்லை பண்ணிகிட்டு இருந்தோம். மெனுவில் என்னென்ன இருக்குது, என்ன டிஷ்னு ஒன்றுமே தெரியாது. ஆனால் தெரிஞ்ச மாதிரியே பில்டப் கொடுக்குறாரு பாருங்கள், அதுதான் ஹைலைட்டு. இந்த ரெஸ்டாரண்ட்டில் போட்டிருந்த டேபிள் சேர் கூட ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. விண்டேஜ் ஸ்டைலில் இருந்துச்சு. ரா வுட்டு, ரொம்ப ஹெவி. மெனு வச்சுருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம். இந்த மெனுவில் நமக்கும் ஒன்றும் தெரியாது, நம்மளும் அதே தான். பட் ஸ்டில் ஏதாவது படம் வரைஞ்சிருப்பாங்க, அதை வச்சு கண்டுபிடிச்சி அப்படியே பார்க்கலாம். ஏன்னா நமக்கு சவுத் இண்டியன் டிஷ்ஷு, பிரியாணி, மீல்ஸ் அந்த மாதிரி தாங்க. மிச்சபடி இந்த மாதிரி பீட்சாஸு, இந்த மாதிரி பெவரேஜஸ் இதெல்லாம் எப்பயாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட ரேராக போகும்போது தான். மிச்சபடி நமக்கும் இதுக்கும் செட் ஆகாது. ஆர்டர் பண்ணி 3/4 மணி நேரம் ஆகுது, இன்னும் சோறு வரலங்க. நானும் சிரிச்சுட்டே சமாளிச்சுட்டு. ஹலோ மைக் டெஸ்ட் 1 2 3. நீ சாப்பிட்டா என்ன, சாப்பிடாட்டி என்ன? இன்னும் வந்து ஆர்டர் பண்ணாம இப்பதான் என்ன ஆர்டர் பண்றதுன்னே வரதுக்கு ஒரு மணி நேரம். நீங்க என்ன ஆர்டர் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது பேர், மெனு பேர் சொல்லுங்க, ஃபுட்டு பேர் சொல்லுங்க. சிக்கன் விங்ஸ். சரி பாலாடிப்பேன். ஒண்ணுமே தெரியாது, இவளுக்கும் தெரியாது, எனக்கு தெரியாது. நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்கன்னா வந்தோம். எங்களுக்கு இந்த நேம் கூட நாங்க பார்த்தது கிடையாது முன்ன பின்ன. கைஸ், இதுதான் வந்து அந்த பீட்சா வந்து பண்றதுக்கு. நான் இது ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே என்னவோ ஒரு டெக்கரேஷனுக்காக வச்சிருக்காங்கல்ல நினைச்சேன். உனக்கு பொது அறிவு கம்மி தானே? பொது அறிவு அவளுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால நான் உன்ன கூட வச்சிருக்கேன். இப்பதான் பாக்குறேன். இந்த எடு முடி எங்க பண்ற? என்ன பண்றாங்க? ஓகே, அதெல்லாம் மீட்டோட ஸ்லைஸ் வைக்கிறாருன்னு நினைக்கிறேன். தி கரிகாலன் கிரேட் மேஜிக் ஷோ. இப்படி தான் பீட்சா பண்ணுவாங்க போலங்க. இப்போதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் கண்ணால் பார்க்குறோம் அந்த டாப்பிங்ஸ் போடுறது எல்லாமே. இப்போது பீட்சா பண்ணுறத நாங்கள் ப்ரோன்னு வச்சுக்கோங்களேன். இதை பார்த்தோன்னா நாங்கள் அவ்வளோ கற்றுக்கிட்டோம். இப்போ எங்களை தனியாக அந்த கிச்சனில் விட்டால் நாங்கள் பீட்சா பண்ணி அசத்திடுவோம். இங்கே 2 பீட்சா இருக்குது. இது எனக்கு, இது வாத்திக்கு அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நாங்கள் டோட்டலாக ஆர்டர் பண்ணதே 2 தான். இந்த 2 வந்து நாங்கள் 5 பேர் பங்கு போட்டு சாப்பிட்ணும். எப்படி பங்கு போட்டு சாப்பிட்றோன்னு மட்டும் பாருங்கள். இன்றைக்கி ஒரு அடிதடி சண்டையாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இவங்களும் நம்ம பொறுமையை ரொம்ப சோதிக்கிறாங்க கைஸ். எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது? டெக்கரேஷன் பண்ணுறதுக்கே 1 மணி நேரம் ஆகும் போல். எப்பா எடுப்பா. ஐயையோ, நானும் அந்த கரண்டி எடுத்து உள்ளே போடுவாருன்னு பார்க்குறேன். அங்கிட்டு போகிறாரு, இங்கிட்டு போகிறாரு, இதை பண்ணுறாரு, அதை பண்ணுறாரு. தவிர அந்த பெரிய கரண்டி எடுத்து இந்த பீட்சாவை எடுத்து அந்த நெருப்புக்குள்ளே போட மாட்டாரா? எவ்வளோ நேரம் தான் நாங்கள் வெயிட் பண்ணுறது? என்னதாயா போடுற அப்படி இவ்வளோ நேரமா? இதில் வேற ஒன்று வெஜ் பீஸாங்க, ஒன்று தான் நான்வெஜ்ஜு. தொடப்பத்தை உள்ள விட்டு ஆட்டுறாரே. இப்போ தொடப்பத்தை எடுத்து ஒன்று அடிப்போம்ல, அது மாதிரி இப்போ வந்து எடுத்து 2 சாத்து போறாரு.
எப்படி எடுக்கிறாரு பாருங்க. வாவ், வாவ் கிடையாது. the pizza. உள்ள வச்சிட்டாரு. இது வந்து ஆத்தென்டிக் பீஸாவா? இது மட்டும் புளிப்பால். வெயிட் ஏய் மைக் ஆனே பண்ணல. மைக் ஆன் பண்ணல. கெச்சப்லாம் இல்லையா? ஹாட் சாஸ். இது நெக்ஸ்ட் டிஷ்ஷுங்க. இது பேர் தான் லசானியா அப்படின்னு சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் என்னங்க எல்லா டிஷ்லேயுமே சீஸு பட்டர்லாம் அள்ளி அள்ளி கொட்டியிருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு உண்ட மயக்கத்தில் இருக்கும். பீட்சா வந்து நல்லா இருந்துச்சு. நம்ம யூஸ்வலாக டாமினோஸ், அதுக்கப்புறம் மெக்டி இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது பீட்சா நம்மளுக்கு வந்து ஹெவியாக இருக்கும் சாப்பிடும் போது. இது வந்து அந்த மாதிரி இல்லை. ஸோ அந்த டவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா இருந்துச்சு. நீ என்ன நினைக்கிற? எனக்கு பசி அடங்கலை. நான்லாம் வந்து சோத்தில் குழம்பு போட்டு சாப்பிட்றேன். நல்ல பிசைஞ்சு சாப்பிட்றோம். எனக்குலாம் இந்த பீட்சானா 1 இல்லை 2 கொடுத்தா கூட பத்தாது. இந்த பீட்சா டோவே பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக இருக்கிறதுனால அது நம்மளுக்கு சாப்பிட்ட மாதிரியே தெரியல. சப்பாத்தியில் வந்து மேலே ஸ்டஃப் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கு அந்த மாதிரி தான் இருந்தது லிட்ரலாக. ஸோ அதுதான் வந்து ஹெல்தியும் கூட. நம்ம பார்க்கணும் நெக்ஸ்ட் என்ன ஆர்டர் பண்ணுறாங்க. ஏன் இந்த ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? இங்கே இருக்கிற பீட்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் இந்த பீட்சா ரொம்ப பிடிச்சிருக்கு? இது வந்துட்டு ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் நடக்கும்ல, வைவா மாதிரி இருக்கு. கேளுங்க ப்ரோ, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹார்ட் வாட்டர் அண்ட் சாஃப்ட் வாட்டர்? சொல்லுங்க. சம்மந்தமே இல்லாம ப்ரோ, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் கேளுங்க ப்ரோ. இந்த கடையோட பீட்சா அந்த ஏஎஸ்எம்ஆர் கடிக்கிற சவுண்ட், சாப்பிட்ற சவுண்ட். ஏய் என்னடா இது இப்படி இருக்குது? இது சாப்பிட்றியா? முடியாது. லேசி லெப்பர்ட்ல பயங்கரமான பீட்சா, அதுக்கப்புறம் நிறைய டிஷ்ஷஸ்லாம் சாப்பிட்டு. என்னென்ன டிஷ்னு சொல்லி பாப்போம். சிஸ்டர் நீங்க சொல்லுங்க என்னென்ன டிஷ்னு? பீட்சா, லசாங்கா, லசானியா, ஹாட் விங்ஸ், ஓகே, சூப், கூல் ட்ரிங்க்ஸ். வேற என்ன சாப்பிட்டோம்? சூப்பு கூல் ட்ரிங்க்ஸா? பாத்தீங்களா? 2 பீட்சா. இல்ல கம்மியா சாப்பிட்டோம்னு சொல்றதுக்கு நம்ம ஜாஸ்தியா சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். உங்களோட கைண்ட் இன்ஃபர்மேஷன் நீங்க பேசுனது எதுவும் ரெக்கார்ட் ஆகாது மிஸ்டர் நஃபீஸா. எதுவுமே ரெக்கார்ட் ஆகாது. ஏன்னா நீங்க மைக் போடல, அதனால. சிஸ்டர் இப்ப சொல்லுங்க சிஸ்டர். இல்ல சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க. என்னென்ன சாப்பிட்டோம் மட்டும் சொல்லுங்க. பீட்சா சாப்பிட்டோம். இங்க பாத்து எங்க பேசுறத எழுதா. லசானியா சாப்பிட்டோம். ஓகே, அப்புறமா விங்ஸ் சாப்பிட்டோம். அது என்ன பேரு? லசானியா, லாவண்யா இந்த மாதிரி போட்டிருக்காங்க பேரு. கட். இதுக்குதான் நீங்க வந்து யார் யார் அங்க கூட்டு போகணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. இனிமேல் அடுத்த வாட்டி எங்களை கூப்பிடுவீங்களா? உங்க நேரம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே காய்ஸ், என்னதான் இருந்தாலும் நமக்கு வந்து இந்த சோறு, மீல்ஸ், மீன் குழம்பு, கறி குழம்பு இதெல்லாம் தான் பிடிக்கும். இந்த பீட்சா, பர்கர் இதெல்லாம் கொஞ்சம் எப்பயாவது வருஷத்துல ஒரு வாட்டி அந்த மாதிரி சாப்பிடுறது தான். வருஷத்துல இருந்து 4 வாட்டி சாப்பிட்டீங்க? இல்லையே, சாப்பிடவே இல்லையே. அந்த மாதிரி சாப்பிட்றது தான் நமக்கும் சேஃபு, நம்ம பாடிக்கும் சேஃப் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிடுங்க, முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, ஷேர் பண்ணாதீங்க, பாய். யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. தேங்க்யூ, பாய். நிமிஷம் பாய் சொல்லு. அண்ணா தயவு செஞ்சு நான் பேசுறத கட் பண்ணிடுங்க. ஐயோ காம்ப்ளிகேட்.